அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்று திருமூலர் தெய்வம் அருளிய திருமந்திரத்தின் அட்டாங்க யோகத்தில் பாகம் 3 ஆசனம் குறித்து ஏற்கனவே 2 ஆசனங்கள் செய்வது எப்படி என்று பார்த்திருக்கிறோம். இன்று மீண்டும் ஒரு 2 ஆசனங்கள் எப்படி செய்வது என்பதை செய்து காட்ட உள்ளேன். ஸ்வஸ்திகாசனம் மற்றும் சுகாசனம் இந்த 2 ஆசனங்கள் தியானத்திற்கு உகந்த ஆசனமாகும். ஆனால் திருமூலர் இதை எப்படி செய்வது என்பது குறித்து திருமந்திரத்தில் எந்த பாடல்களிலும் இது பற்றி குறிப்பு ஏதும் இல்லை என்பதனால், ஏற்கனவே நான் யோகாசனம் பயின்றதை வைத்து எவ்வாறு அதில் சொத்திகாசனம் மற்றும் சுகாசனம் செய்வதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக செய்து காட்ட உள்ளேன். காணொளியின் இறுதியாக ஆசனம் செய்வதை செய்து காட்டுகிறேன். முதலில் இந்த ஆசனம் எப்படி செய்வது என்பது பற்றி ஒரு சுருக்கம் சொல்லிவிடுகிறேன். சொத்திகாசனம் என்பது முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் 2 பாதங்களையும் வைத்து உடலை நிமிர்ந்து உட்காருவதே சொத்திகாசனமாகும். முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவில் 2 பாதங்களை வைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்கார வேண்டும். இது சற்று சிரமமான ஆசனமாகும். நான் செய்து காட்டுகிறேன், பாருங்கள். அடுத்து சுகாசனம். சுகாசனம் என்பது இலகுவான ஆசனம். இது சம ஆசனம் என்றும் கூட சொல்லுவார்கள். யார் யார் எவ்வாறு அமர்ந்தால் சிரமம் இல்லாமல் இருக்குமோ அவ்வாறு அமர்ந்திருப்பதே சுகாசனமாகும். ஆகவே உடல் அசையாமல் இருப்பதற்கு ஆசனம் அவசியமாகிறது. இந்த ஆசனத்தில் என்ன உபயோகம், என்ன பயன், ஏதாவது இருக்க வேண்டும் இல்லையா? ஆகையால் இதில் என்ன பயன் என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக கூற இருக்கிறேன். சொத்திகாசனம் மற்றும் சுகாசனம் செய்வதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் ஏற்கனவே நான் தெரிவித்துள்ளவாறு 2 பாதங்களையும் சமமான அளவில் தொடைகளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் வைப்பதனால் உங்களுக்கு அந்த மூச்சு காற்று 2 பக்கமும் சமமாக செல்லும். இரு பக்கமும் சமமாக செல்லுவதனால் அதனை கேவல சுழுமுனை என்று சொல்லுவார்கள். இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அது பூரண சுழுமுனையாக மாறி அது நடு நாடி வழியாக செல்லும். அதாவது இடகலை பிங்கலை என்பது மாதிரி, சூரியகலை சந்திரகலை என்பது மாதிரி அக்னி கலையாக நடு நாடி வழியாக அந்த மூச்சு காற்றானது செல்லும். இதையே பாடல் எண் 801 திருமூலர் அவர்கள் விளக்கமாக எழுதியுள்ளார். பாடல் எண் 801 இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பவர்க்கு சோரவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்க்கு இரக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமே. அதாவது இந்த பாடல் அவர் சூசமாக சொல்லுவது என்னவென்றால், இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் விடுவோம், வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுவோம். அவ்வாறு மாற்றி மாற்றி செய்வதை விடுத்து துதிக்கையால் உண்பவர்களுக்கு என்கிறார். அதாவது நடுநாடி வழியாக அப்படின்ற இது வலது பக்கம் இயங்குவது சூரியகலை, இடது பக்கம் இயங்குவது சந்திரகலை, நடுநாடி வழியாக செல்வது அக்னிக்கலை என்ற மூச்சாகும். ஆகவே இந்த அக்னிக்கலை வழியாக மூச்சை மேல் நோக்கி செலுத்துபவர்களுக்கு சோர்வு இல்லை, சோரவும் வேண்டாம் என்கிறார். சோர்வு இல்லை. துதிக்கையால் உண்பவர்களுக்கு சோரவும் இல்லை என்கிறார். ஆகையால் நடுநாடி வழியாக அக்னிக்கலை மூலமாக மேலே மூச்சு காற்றி செலுத்தும் பொழுது சோர்வு ஏதும் இருக்காது. உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்களுக்கு என்கிறார். உறக்கத்தை நீக்கி என்றால் இந்த மூச்சு பயிற்சி அதிகாலையில் செய்ய வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதிகாலையில் உறக்கத்தை நீக்கி என்றால் அதற்கான விளக்கம் அதிகாலையில் செய்ய வேண்டும். அதிகாலை நீக்கி இதுபோன்ற நடுநாடி வழியாக மூச்சு காற்றை மேலே செலுத்தும் பொழுது நாம் இறைவனை உணரலாம். அதுதான் சொல்கிற உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்களுக்கு என்று. அவ்வாறு மேல் நோக்கி செலுத்தும் பொழுது இறைவன் இருப்பதை நாம் உணரலாம். அதனால் என்ன பயன் அப்படின்னா, இது மாதிரி நீ செய்கிறதுனால ஆயுள் கூடும். இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமை. இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் இருக்கலாம், ஆயுள் ரொம்ப கூடுதலாக வரும் என்பதை இதன் பொருள். ஆகவே அன்பர்களே, இந்த ஆசனம் ஏற்கனவே சொல்லிய பத்மாசனம், பத்திராசனம் உடன் இந்த சொத்திகாசனம் மற்றும் சுகாசனம் ஆகிய 4 ஆசனங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது
மூச்சு காற்றானது வடகலை பிங்கலை தவிர்த்து நடுநாடி வழியாக மேல் நோக்கி சொல்லுவதனால் உங்களுக்கு உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்கள் என்கிறார். அதனால் நடுநாடி வழியாக மூச்சு காற்று மேல் நோக்கி சொல்லும் பொழுது இறைவனை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அன்பர்களே, இந்த ஆசனங்களை நீங்கள் விடாமல் தினமும் நீங்கள் செய்து வர வேண்டும். ஆசனங்கள் செய்தவுடன் அடுத்ததாக மூச்சு பயிற்சியும் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்த காணொளியில் வீராசனம் செய்வது எப்படி என்பதை நான் செய்து காட்ட உள்ளேன். இப்பொழுது இந்த காணொளி முடிந்தவுடன் உங்களுக்கு நான் சொத்திகாசனம் மற்றும் சுகாசனம் செய்வது எப்படி என்பதை நான் இப்பொழுது செய்து காட்டியிருக்கிறேன். வாருங்கள், நம்ம ஆசனங்கள் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். அன்பார்ந்த நண்பர்களே, தியானம் செய்வதற்கு திருமூலர் சொன்ன 8 ஆசனங்களில் 2 ஆசனங்கள் ஏற்கனவே செய்து காட்டிவிட்டேன். இன்று சொத்திகாசனம் மற்றும் சுகாசனம் ஆகிய 2 ஆசனங்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். சொத்திகாசனம் எப்படி செய்வது என்றது பார்க்கலாம். துடைக்கும் முழந்தாளுக்கும் இடையிலே பாதத்தை கொண்டு வைக்க வேண்டும். பாதத்தை எடுத்து இந்த இடத்தில் வைக்க வேண்டும். முழந்தாளுக்கு கீழே வைத்துவிட்டு அடுத்த பாதத்தை தூக்கி இங்கு வைக்க வேண்டும். பாதம் இரண்டும் முழந்தாளுக்கும் தொடைகளுக்கும் இடையே வருகிறார் போல் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுவே சொத்திகாசனம் எனப்படும். இரு கைகளையும் நீட்டி கைகளை சின்முத்திரில் வைக்கவும். தியானம் செய்வதற்கு பார்வை இரண்டும் புருவ மத்தியில் பார்க்குமாறு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் உங்களுக்கு மூச்சு காற்று 2 நாசித்துவாரம் வழியாக சரிசமமாக செல்லும். இதுவே இந்த ஆசனத்தினுடைய பயனாகும். திருமூலர் இந்த ஆசனத்தை செய்து சொல்வதற்கு காரணமே இரு நாசி வழியாக மூச்சு செல்வதனால் உங்களுக்கு சுழுமுனை அக்னி கலை வழியாக மூச்சு காற்று செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதே ஆசனத்தை இந்த வலது பக்கமாக செய்து காட்டுகிறேன். வலது கால் பாதத்தை இடது கால் முழங்கால்கள் இடையில் இவ்வாறு தூக்கி வைக்கவும். பிறகு இடது பாதத்தை சற்று இழுத்து வலது முழந்தாளுக்கு மேலே வைக்க வேண்டும். இதுவே பத்திராசனமாகும். இவ்வாறு அமர்வதனால் மூலாதாரம் நன்கு அழுத்தப்படும். நேராக முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறும் அமர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு ஜீரண சக்தி கொஞ்சம் அதிகமாகும். மூட்டுக்கள்லாம் நன்றாக இலக்கம் தரும். இவ்வாறு அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் நீட்டி சின்முத்திரையில் அமர்ந்து கொண்டு பார்வையை புருவ மத்தியில் வைத்து பார்க்க வேண்டும். இது ஸ்வஸ்திகாசனமாகும். நண்பர்களை, அடுத்ததாக சுகாசனம். திருமூலர் அவர்கள் சொன்ன சுகாசனம் என்பது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எது சுலபமாக அமர்வதற்கு அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அவ்வாறு அமர்ந்து கொள்ளலாம். இது சம ஆசனம், சமணர்கள் செய்த ஆசனம் என்று கூட சொல்லுவார்கள். இடது பாதம் வலது தொடையின் கீழும் வலது பாதம் இடது தொடையின் கீழும் வைத்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சமணர்கள் செய்யக்கூடிய ஆசனம் என்று சொல்லுவதனால் இது சம ஆசனம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆசனத்தில் தியானம் செய்யும் பொழுது இரு கைகளை நீட்டி முழந்தால் வைத்து கொண்டு கைகளை சின்முத்திரையில் வைத்து கொள்ள வேண்டும். பார்வையை நேராக புருவ மத்தியில் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனம் செய்வதனாலும் உங்களுக்கு மூச்சு காற்று 2 நாசித்துவாரம் வழியாக சமமாக செல்லும். சமமாக செல்லும் பொழுது உங்களுக்கு அக்னிக்கலை நடுநாடி வழியாக மூச்சு மேல் நோக்கி செல்லும். அவ்வாறு மேல் நோக்கி செல்வதனால் அங்கு அண்ணாக்கு மேலில் சுழுமுனையில் உங்களுக்கு தீப வடிவாக எம்பெருமான் காட்சி கொடுப்பார். ஆகவே இந்த ஆசனங்களை நீங்கள் தவறாது பழகி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாளைக்கு வீராசனம் செய்து காட்ட உள்ளேன். ஆகவே அன்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வரவும். லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, கமெண்ட் செய்யுங்கள். ஆக இக்காணொளி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி.